இருக்கிறது. நகராத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது ஆண்டவன் இவர் தவத்தை கண்டும் காணாதவரை போல கலி உலகமெல்லாம் வடியிழக்கவே பயணமான போது பார்வதியும் அன்றைய தினத்திலே இறைவா உங்களோடு நானும் வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோடு நீ படியிழக்க வரணுமானா வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ஒரே ஒரு சத்தியம். ஆமா சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் அம்மா என்ற ஆண்டவன் சொல்ல பாப்பூட்டு சட்டங்களை வாங்கிய பார்வதி சிவனோடு பூலோகத்துக்கு வந்தார்கள். இரு பேர்களும் எவ்வுயிரும் தப்பாமல் இறை இழந்து முடிக்க பார்வதி நடந்து வந்த களைப்புனால ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே அமர்ந்திருந்தார். அப்படியே உட்கார்ந்திருந்தாள். கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருந்தது. மாடு மேய்க்கக்கூடிய பையன் சின்னம் சிறிய பாலகன் சரி அந்த ஆலமரத்துக்கு மேல ஏறி புனிய கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டே இருக்கிறார். பார்வதி பார்த்தாள். ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் அவன் கீழே விழுந்தா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. இறைவா உடனடியாக அந்த பாலகனை நீர்தான் போய் காப்பாத்தணும். பார்வதி என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? வாயை திறக்காத மறுவார்த்தை பேசாதன்னு சொன்னா இல்லையா? படியிழந்து முடிக்கு வரைக்கும் தானையா பேச மாட்டேன்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, பாலகனை போய் காப்பாத்துங்க உடனே. சிவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார். சத்தியம் செய்து கொடுத்தாலே என்பெருமான் கோபால கண்ணன் மேல அவர் தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாற்றவில்லையா நான் உங்க கூட வரமாட்டேன் என்று சொன்னபோது அப்ப ஆண்டவன் சொன்னார், சரி பார்வதி நீ சொன்னதை போல பிள்ளைய காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு, அவன் கீழே விழும்போது அம்மானு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துக்கிறேன். இரு பேர்களும் பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வாரா. ஏ பாவி, அம்மானு சொல்லி இருக்கலாம், அப்பான்னு சொல்லி இருக்கலாம். இவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனையை விட்டு பாவி நான் செத்தேன்னு விழுந்தாயா. செத்தே போனான். செத்தேன் என்று விழுந்தான், செத்து போனாண்டி. என் பேச்ச நீ கேட்டியா பார்வதி? அவங்க வாயிலிருந்து எந்த வார்த்தை வருதோ நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குமா. அவன் வாழ்க்கை அவன் வாயில நல்ல வார்த்தையே பேசினா நல்ல வாழ்க்கையே கிடைக்கும். தேவையில்லாம தீய வார்த்தைகளை பேசினா நமக்கு அதான் கிடைக்கும். இன்னைக்கும் கல்லெத்தி விழுந்தா என்ன அம்மான்னு சொல்லிடணும், இல்ல அப்பான்னு சொல்லிடணும். செத்தண்டா அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். பிறகு அதனால பாலகன் கீழே விழுந்தா செத்து போனவா நம்ம போவோம், கைலாசம் போவோம். ஆண்டவனும் பார்வதியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு அவர் அந்த நல்ல இடத்தை விட்டு ஆதி கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாராரு. அவர்கள் நடந்து கொண்டு அவர நாகலோக வழியா நடந்து மெல்ல வாரார். பார்த்தால பார்வதி ஆண்டவா பரம்பொருளே நாகம் இரண்டும் தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். இறைவா குழந்தைக்காக தவம் இருந்தா நீங்க இப்பொழுதே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்ன? கொடுக்க வேண்டியதானே? குழந்தை வரம்னா என்ன சாதாரணமா கொடுக்க முடியுமா பார்வதி? அவங்க போன சென்ம பூர்வீக கணக்க பார்த்தா தான் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதான்னு என்னால சொல்ல முடியும்.
கணக்கை பார்க்கணும்னா அப்ப யார பார்க்க? கணக்க பார்க்கணும்னா பெரிய கால்குலேட்டர் வேணும் வேண்டியதானே. அந்த கணக்கு இல்ல, பிறவி பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும்னா சித்திரபுத்திர நயினார் வரணும். கைலாச கணக்கப்பிள்ளை சித்திரபுத்திர நயினார் அப்ப வரணும். சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார். பார்த்தார்கள். கணக்கிலே 2 பேருக்கும் குழந்தை இல்லை. ஐயையோ. அப்ப பார்வதா தேவி சொல்லுகின்றார், என்ன சொன்னாள்? என்னை போல் பெண்ணல்லவா இறைவா, இறைவா பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்கள் பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி நீங்கள் மதலை வரத்தை கொடுத்தாக வேண்டும் ஐயா. வேண்டும் ஐயா. அப்ப இறைவனாகிய பகவான் பகவான் ஏடியம்மா பார்வதி, ஏடியம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைக்கு பாவம் செய்த 2 பேருக்கும் பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்துச்சு. மடலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா அவர்களுக்கு கொடுங்கவலை. அங்க ஆண்டவனும் சொன்ன போது மேலை இசை கலைஞர்கள் உடனே ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் பூசையாக இருப்பதனால் உடனே ஆலயத்துக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறார்கள். அப்படியானால் பாவம் செய்தவருக்கு பிள்ளை வாக்கியம் கொடுக்க முடியாது என்று சொல்ல, அப்ப ஆதிபராசக்தி என்னை போல் பெண்ணல்லவா இறைவா, நீங்க இப்பமே குழந்தையை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். என்னால் முடியாது என்று ஆண்டவன் சொல்ல, சொன்ன போது நீர் மட்டும் இப்ப குழந்தை வாக்கியம் கொடுக்கலைன்னா உங்க கூட நான் வரமாட்டேன். கைலாசம் வரமாட்டேன். கைலாசத்துக்கு வரமாட்டேன். உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன் ஐயா. ஐயா ஐயா உனக்கு பாத பூஜை கிடையாது, கிடையாது. உனக்கு பணிவிடை கிடையாது, கிடையாது. பச்சை தண்ணி கூட இனிமே உமக்கு நான் வைக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவரு சிவன் எவ்வளவோ சொன்னாலும் என்னால முடியாதுன்னார். இனிமே நாமல் குழந்தையை கொடுக்காம விடக்கூடாது என்று ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி பார்வதி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். என் பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன். ஐயா கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, ஐயா கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்று பார்வதியும் சொன்ன போது பகவானோ ஏது சொல்வார்? ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தை வாக்கியம் கொடுக்கணும் வேணுமானா நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. மாற்று வரம் தர வேணும் என்று சொல்ல, அப்படியானால் அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுத்து அவரை 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலமாகவே பூஜை இருந்து வர சொல்லு. உன் 1008 சொருபத்தில் அற சொருபமாகி அட்ட காளியாக போய் நீ பிறக்கணும் இந்த ஆண்டவன் வரம் கொடுக்க, நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து வரமாக கொடுத்து ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொன்னார்கள். 2 பேர்களும் மரங்களை வாங்கி மேலவாசல் கோட்டையிலே வைத்து அதை வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலமாகவே தவம் இருந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா? நாயனாலான உனக்கு நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில
அவ மாரியம்மா அவ காளியம்மா அவ ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா அவ ஆடாளி ஆடாளி ஓடு வாரா ஆய ஓடி வாரா ஓடி வாரா ஆடி வாரா அவ உலச்சத்தோ எ ஓடு வாரா அவ முப்பிடாதே அவ முத்தாரம்மா எ மாரியம்மா எ காளியம்மா அவ அம்பிகையா அவ காந்தாரி எ வேப்பிலையே கையிலெடுப்பா அவ கையிலெடுப்பா அவ விளையாடி விளையாடி வருவாரா ஓடியா தாய அப்பு நல்ல சடையழகி எ அங்கார எ ரூவக்காரி நான் வேலை நல்ல வேலையம்மா தாய விளையாட நேரமம்மா நாதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானும் கண்ணன நாதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானும் தன்னானதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானும் கண்ணன நாதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானும் தாயா அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற முப்பீடாதிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆடி வருகிற முப்பீடாதிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா அம்மா வாராளந்தேவி வாராளா அம்மா வடக்கிருந்துமே வாராளா வாராளந்தேவி வாராளா அம்மா வடக்கிருந்துமே வாராளா இந்த நிலவுக்கு சந்தன பட்டுக்கு இப்ப வருவள முப்பிடாதே இந்த நிலவுக்கு சந்தன பட்டுக்கு இப்ப வருவள முப்பிடாதே அம்மா எந்த தெருவழி வாராளா அம்மா இலைய கண் கொண்டு பார்ப்பாளா எந்த தெருவழி வாராளா அம்மா இலைய கண் கொண்டு பார்ப்பாளா நம்ம தெருவுக்கு வருவாளந்தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா நம்ம தெருவுக்கு வருவாளந்தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா அம்மா மாறி பிறந்ததா மாநாடு மாறி மக்கள் பிறந்ததன் நாடு மாறி